எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். வாழ்க்கையில எல்லாருக்குமே ஹாப்பியான லைஃப் தான் வேணும் அப்படின்னு நினைப்போம். முக்கியமா திருமண வாழ்க்கைன்னு சொல்ற நேரம், நம்மளோட வாழ்க்கையில நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையா, நிம்மதியான வாழ்க்கையா, லைஃப் லாங்கா ரொம்ப ஹாப்பியா இருப்போம். ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். அதன்படி நீங்க ஃபாலோ செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட லைஃப் நல்ல ஒரு ஹாப்பியான லைஃபா இருக்கும். லைஃப் பார்ட்னரை நீங்க தேடுகிற நேரம், அவங்க என்ன குடுப்பாங்க? ஏதாவது விலை உயர்ந்த பொருள் குடுப்பாங்களா? பணம் குடுப்பாங்களா? இல்ல வசதியோட நெறைய ஏதாவது நமக்கு குடுப்பாங்களா? அப்படின்னு நீங்க பார்த்து ஒரு லைஃப் பார்ட்னர சூஸ் செஞ்சீங்க அப்படின்னா, அந்த லைஃப் நல்ல ஒரு லைஃபா இருக்காது. நீங்க தேட வேண்டியது உங்களுக்காக ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களா? தன்னோட வாழ்க்கையில தன்னோட லைஃப் பார்ட்னருக்காக தன்னையே தியாகம் செஞ்சு வாழுகிற நல்ல ஒரு எண்ணம் கொண்ட நல்ல மனசுள்ள ஒருத்தரை நீங்க தேடுகிற நேரம் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். பணம், பொண்ணு, பொருள் எல்லாம் குடுக்குறவங்க அதை திருப்பி வாங்குறதுக்கு நிறைய நேரம் ஆகாது. அது நிலையானதாகவும் இருக்காது. அதே இது ஒரு லைஃப் பார்ட்னரை நீங்க தேடுகிற நேரம் அவங்க உங்களுக்காக தியாகம் செஞ்சு வாழ்றவங்க, விட்டு கொடுத்து வாழ்றவங்களா இருக்கிற நேரம் மட்டும்தான் அந்த வாழ்க்கை சீரானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணைன்னு சொல்றது கூடயே இருக்கிறதுனாலயோ, இல்ல நல்ல உணவுகளை கொடுக்கறதுனாலயோ, நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுனாலயோ நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மையான லைஃப் பார்ட்னர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறவங்க. உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் உங்களை நல்லபடியா பார்த்துக்கிறவங்க. ஏதாவது நான் சொல்றது இது மென்னு தான் செய்யணும், இல்லை விமன் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. லைஃப்னு சொல்றது 2 பேருமே ஈக்குவல் தான். 2 பேருமே செய்கிறது தான். ஓகேவா? ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரம் இன்னொருத்தங்க கவனிக்கிறது, அதுதான் முறை. ஒருத்தங்களுக்கு நல்ல நான் உணவு கொடுக்குறேன், இல்லை உடைகள் எல்லாம் கொடுக்குறேன், நல்ல வசதியெல்லாம் இருக்கு, அவங்களுக்கு அன்பு வேணும்னு சொல்ற நேரம் நான் அவங்கள புறக்கணிச்சிருவேன். இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிருச்சு அப்படின்னா அவங்க எனக்கு தேவை இல்லை அப்படின்னு தூக்கி போடுகிற ஒரு லைஃப் பார்ட்னராக இருந்தாங்கன்னா அந்த லைஃப்ல வாழ்றதுல ஒரு அர்த்தமே இல்லை. நம்மளோட ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் நம்மளோட எண்ணங்களுக்கும் மதிப்பளிக்கிற ஒரு லைஃப் பார்ட்னரா இருந்தாங்க அப்படின்னா லைஃப் நல்லா ஹாப்பியா இருக்கும். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா லைஃப்ல நமக்கு நம்பிக்கையே இருக்காது. வாழ்க்கையே இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தோணும். ஆனா அந்த நேரம் சடனா ஒருத்தங்க வருவாங்க நம்மளோட லைஃப்ல. நம்மளோட லைஃப்ல ஒரு ஒளி ஊட்டுறது மாதிரி இருக்கும். லைஃப்ல ஒரு புத்துணர்ச்சி வந்தது மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம் நம்மளோட மனசுல வந்தது மாதிரி இருக்கும். அந்த உண்மையான துணைன்னு சொல்றது நிரந்தரமான துணையா இருக்கும். அது மாதிரி லைஃப்ல யாராவது உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு நாளும் கைவிட்றாதீங்க. வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட மகிழ்ச்சியான ஒரு முகத்த மட்டுமே உங்க லைஃப் பார்ட்னர்கிட்ட நீங்க ஷோ செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்களோட வருத்தமோ, துக்கமோ, வேதனையோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எப்பவுமே பெர்ஃபெக்ட்டான அந்த சைடு மட்டும் தான் தெரியும். அதே இது லைஃப்னு சொல்ற நேரம் உங்களோட கோபங்கள் தெரியணும். நீங்க எந்த இடத்துல என்ன பேசினா ஹர்ட் ஆவீங்கன்னு தெரியணும். உங்களோட மனசு எப்படிப்பட்டது, சீக்கிரமா சென்சிட்டிவா காயப்படுகிறது மாதிரி உள்ள மனசா, ஒரு சில நேரம் நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சி நிற்கிறது மாதிரி உள்ள மனசா, எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எது பிடிக்கும், எது பிடிக்காது, அவங்களோட நிறை குறை என்ன, எல்லாமே அவங்க தெரிஞ்சு இருந்தாங்க அப்படின்னா உங்க மனசுல வேதனை இருக்கிற நேரம் ஆறுதல் சொல்லுவாங்க. நீங்க வருத்தத்துல இருக்கிற நேரம் ஆறுதலா இருப்பாங்க. நீங்க கஷ்டப்படுகிற நேரம் கூட இருப்பாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட இருந்து பார்த்துப்பாங்க. உங்களோட தோற்றம் ரொம்ப விகாரமா மாறினா கூட அவங்க கூடயே இருப்பாங்க. அதே இது நீங்க எப்போதுமே பாசிட்டிவ் சைடு மட்டுமே காட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா, திடீர்னு உங்களோட ரியலான ஃபேஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிகிற நேரம் அவங்களால ஏத்துக்க முடியாது. வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இது நமக்கு சரியாகாது. இந்த லைஃப் பார்ட்னர் கூட நம்ம நல்லபடியா வாழ முடியாது அப்படின்னு தான் உள்ள மென்டாலிட்டியை கொடுத்து உங்களை விட்டுட்டு போகிற ஒருத்தங்களா இருப்பாங்க. அதுக்கு நீங்க இடம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா, எல்லா விதத்துலயும் உங்களை முழுசா தெரிஞ்சு புரிஞ்சவங்களா இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு, இதெல்லாம் அறிஞ்ச பிறகும் ஒருத்தங்க உங்கள விட்டுக்கிட்டு போகிற நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்க மேல ஈடுபாடு இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு நல்ல அழகு இருக்கலாம், நல்ல அறிவு இருக்கலாம், நிறைய பணம் இருக்கலாம்.
இதெல்லாம் பப்ளிக்கா நமக்கு உள்ளது. ஓகேவா? 4 பேரை பார்க்குற நேரம் ரிச்சான பீப்புள் அழகா இருக்கிறாங்க, நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. இது வந்து உலகத்துல எல்லாரோட பார்வைக்கும் நல்லதா காட்டுறது மாதிரி. ஆனா ரியலான உண்மையான அன்பு உறவுன்னு சொல்றது 2 மனங்கள் சம்பந்தப்பட்டது. 2 மனங்கள் இணைகிற இடத்துல இந்த பணமோ பொண்ணோ பொருளோ அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்களோட அன்பு உறவு நிலைச்சு நீடிக்கிற ஒரு பர்சனை நீங்க தேடி உங்களோட லைஃப்ல வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு உங்களோட நிறைகுறைகள் தெரியும். ஹாப்பியா இருக்கிற நேரம் எப்படி இருப்பீங்கன்னு தெரியும். சேடா இருக்கிற நேரம் இவங்களுக்கு எது மாதிரி ஆறுதல் சொன்னா இவங்க சரியாகுவாங்க, கோபத்துல இருக்கிற நேரம் இவங்களை எப்படி காம் பண்ணலாம், எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். உங்களோட லைஃப்ல எல்லா சைடும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இப்படி ஒரு லைஃப் பார்ட்னரா உங்களோட லைஃப் பார்ட்னர் இருந்தாங்க அப்படின்னா நீங்க நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றீங்கன்னு அர்த்தம். முடிஞ்ச அளவு உங்களோட ரியலான ஃபேஸும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறது நல்லது. ஓகேவா? எப்போதுமே ஸ்மூத்தா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மனிதர்கள், நம்மளோட மனங்கள் எப்படி வேணாலும் மாறலாம். சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறும். திடீர்னு நம்ம கொஞ்சம் அதிகமா கோபப்பட்டுட்டோம் அப்படின்னா கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தாங்க, இவ்வளோ வருஷமா நல்லா இருந்தாங்களே, அமைதியா இருப்பாங்களே, இவங்க இப்படி கோபப்பட மாட்டாங்களே, இவங்களோட குணம் ஏன் இப்படி சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு நினைக்கிறது மாதிரி இருக்கும். அதே இது நீங்க நிஜமாகவே நல்ல ஒரு மனித வாழ்க்கை வாழணும்னு நினைச்சு உங்களோட கோபங்களை கட்டுப்படுத்தி தவறான செயல்களை எல்லாம் விட்டுக்கிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க அப்படின்னா அது ஓகே. நான் இப்படி கெட்டவன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முழுசா நீங்க மாறி வந்துட்டீங்கன்னா அது ஒரு புதிய வாழ்க்கை, புதிய பயணம், அது சிறந்ததா இருக்கும். ஆனா அதே இது எந்த ஒரு மாற்றமும் இல்லை லைஃப்ல. ஆனா நல்ல பக்கத்தை மட்டுமே தெரிகிறது மாதிரி காட்டிப்போம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்களோட இன்னொரு மறுமுகமும் தெரிய ஆரம்பிச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். உங்களோட குறை நிறைகளை எல்லாமே தெரிஞ்ச ஒரு பர்சன் உங்களோட வாழ்க்கையில வருகிறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு உங்களோட எல்லா சைட்ஸும் தெரியும். ஓகேவா? உங்களோட அன்பான குணம், உங்களோட கோப குணம், எரிச்சல் படுகிறது, உங்களோட பேட் சைடு அவங்களுக்கு வந்து தெரியுது. இருந்த பிறகு உங்க கூட இருந்து லைஃப்ல டிராவல் பண்றாங்க அப்படின்னா அவங்க உங்களோட பெஸ்டான ஒரு லைஃப் பார்ட்னரா தான் இருப்பாங்க. அவங்கள விட்டு மாறி போகணும் அப்படின்னு யாருமே நினைச்சிடாதீங்க. அவங்க கூட வாழ்றது உங்களோட லைஃபுக்கு நல்லது. அவங்கள தவிர இதை விட மேலா ஒருத்தங்க நேசிச்சு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறது தவறு. ஓகேவா? ஏன்னா எல்லாமே தெரியுது உங்களை பற்றி, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு உங்க மேல அன்பு கட்டுறாங்கல்ல, அதுதான் ரியலான அன்பு. வாழ்க்கைன்னு சொல்றது ரொம்ப சிம்பிள் தான். ஆனா அதை புரிஞ்சு வாழ்றவங்களுக்கு தான் அது சிம்பிள். புரியாம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஹார்டா இருக்கும். வாழ்க்கையை எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து வாழுகிறோம் அப்படின்னு உள்ளதுதான் முக்கியம். அதனால நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்ந்து வாழ்ந்து பாருங்க. லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.